ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான். சொல்லுங்க, இதயத்தின் இயக்கம். உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமே. கமையா ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே. சொல்லுங்க, நிறுத்தி உள்ள. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள். எனக்காக எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. எனக்காக எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் யாவையும் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்திலே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எல்லாரும் ஏசையா ஏசையா கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் தாவீது சொன்னாரே. ஏசையா என் முன்னே. ஏசையா ஏசையா நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமாண்டவரே, நிறுத்தி உள்ளே. ஏசையா என் முன்னே நிறுத்தி உள்ளே. சொல்லுங்க, என் முன்னே என் முன்னே நிறுத்தி உள்ளே. கண்களை மூடி. உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். உங்க ஞானத்தால முடியாது. ஒருவேளை உங்கள் ஞானத்தினால் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம், உங்கள் பலத்தினால் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம். அந்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கலாம். பேதுரு 5 வாசிக்கும் போது, லூக்கா 5 அதிகாரத்துல பேதுரு முழுவதும் பிரயாசப்படுகிறார். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல. ஆண்டவர், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். இயேசு சொல்றோம், என் வார்த்தையின்படி
ஆழத்துல கொண்டு போய் வலைய போடணும்னு சீமோன் பேதுரு சொல்ற, ஆண்டவரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், முழுவதும் பிரயாசப்படாம இல்ல, பிரயாசப்பட்டுட்டேன், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய தோல்வி. பேதுருக்கு பழக்கப்பட்ட கடல், பழக்கப்பட்ட தொழில், பழக்கப்பட்ட வலை, இப்படி சொல்லலாம், தெரிந்த ஒரு தொழில்ல அன்றைக்கு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல. ஆனா இயேசு சொன்னார், ஆழத்துல போடுப்பா, ஆழத்துல வலைய போடு, நான் காட்டுகிற இடத்துல வலைய போடு, நான் சொல்றபடி நீ செயல்படு, நீ திரளான மீன்களை காண்பாய், படகு அமிழ்ந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். இதுவரைக்கும் உங்க ஞானத்தின்படி பிரயாசப்பட்டிருக்கலாம், இந்த ராத்திரி வேளை நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படுவீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால், சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆகிலுமுடைய வார்த்தையின்படி, ஆகிலுமுடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்படுறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே துதிக்க ஆரம்பிங்க. நல்ல ஆவியானவரோட கனெக்ட் ஆயிருங்க. நீங்க துதிக்க 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 துதிக்க, நீங்க ஆலயத்துல துதிக்கிறதான இந்த நேரத்துல நான் நம்புறேன், உங்க வீட்டுல உங்க மகிமை, தேவனுடைய மகிமை, உங்கள் வீடுகளில தேவனுடைய மகிமை, உங்கள் வீட்டுல தேவனுடைய பிரசன்னம், எல்லா இருளின் வல்லமைகள் ஓடுகிறது. ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம். இருளுக்கு இடமில்லை, வாக்குவாதங்களுக்கு இடமில்லை, குறைவுகளுக்கு இடமில்லை. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சொல்லுங்க, ஏசப்பா உங்க மகிமையின் பிரசன்னம் வீட்டை மூடட்டும் ஆண்டவரே, உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க. ஒரு 2 நிமிஷம் எழும்பலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கல. நல்ல கைகளை உயர்த்திக்கோங்க, 2 கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு கடைசி நாட்களில பிசாசானவன் அநேக குடும்பத்துக்குள்ளதான் இன்னைக்கு பிரச்சனை, வீட்டுலதான் பிரச்சனை. அநேக சொல்லுகிற காரியம், வீட்டுல சமாதானம் இல்லை, வீட்டுல குறைவுகள், இழப்புகள், நஷ்டங்கள், கணவனுக்கு மனைவிக்கு இடையே போராட்டங்கள், பிள்ளைகளுக்கு இடையே போராட்டங்கள், ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்கு போனாலே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் நல்லா இருந்தா அடுத்த 3 நாள் ஒரே பிரச்சனை. இப்படி பிசாசானவன், சத்ருவானவன் வீடுக்குள்ளதான் பிரச்சனை. இன்னைக்கு நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் இப்பொழுது ஜெபிக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மேல் வீட்டு அறையில நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் வீட்டில் உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய கரம் என் கூடாரத்தின் மேல் இருப்பதாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், தேவனுடைய கரம், கர்த்தருடைய வல்லமை இருப்பதாக. என் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. என் அலங்கத்துக்குள்ளே பூரண சமாதானம் இருப்பதாக. சுகம் இருப்பதாக, சுகம் இருப்பதாக. ஓ ரகபஷதல நஹந்தரா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ரேபே லஹதரா. பிசாசுக்கு இடமில்லை, சத்ருவின் வல்லமைகளுக்கு இடமில்லை. கர்த்தருடைய வல்லமையினால் என் கூடாரம் நிரப்பப்படுவதாக. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும் அப்பா. ஓ ஷிகலபா லஹந்தரா. நல்ல கரங்களை தட்டி இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ சத்துரு தோற்று போனான், சற்று தோற்று போனான், சற்று தோற்று போனான். ஷிகலஹதரா. எல்லா ஒழுங்கின்மை
வல்லமைகள், எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. இச்சை நாவிகள், இச்சை நாவிகள், தற்கொலையின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டிகள் அழிக்கப்படுவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள். அபிஷேகம் இறங்கும் போது எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படும், முறிக்கப்படும், முறிக்கப்படும். ஓ ராஹா தேரே முறிக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள், கர்த்தருடைய அக்கினியை பெற்றுக்கொள். அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளாக நல்ல வாய்களை தெரிந்து விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. நல்ல துதிங்க, துதிங்க, துதிங்க. ஷிகாலா காதாரா எல்லா சத்துருவின் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. ஓ ரேகேனே மானா ஷாடாலா மானா. ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. கைகள் தட்டி பாடலாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுங்க, பற்றாது. எனக்குள்ளே எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி பாடுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே அது வற்றாது. ஓ, எனக்குள்ளே இந்த ஜீவ ஊற்று பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அபிஷேக, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான நதி பாயும், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும். சொல்லுங்க, நதி பாயும் இடமெல்லாம், இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். நதி பாயும், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும். சொல்லுங்க, நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஷதரா கதலதரா. உங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென். எனக்குள்ளே
வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே ஆனந்த. ஆமென். அகிலமெங்கும் எதிரானே துதி ஊடை போற்றிடுவே, சாம்பலை நீக்கிடுவே, துதி ஊடை போற்றிடுவே, சாம்பலை நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரம். சொல்லுங்க, அலங்காரமாக்கிடுவேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ ஊற்று, எனக்குள்ள ஜீவ ஊற்று. எல்லாரும் கண்களை மூடி பாடுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று, ஒரு ஜீவ ஊற்று. ஷஹஹா தரபா நின்னது வற்றாது எனக்குள்ளே. உங்களுக்குள்ளே ஜீவ ஊற்று. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. சொல்லுங்க, கனி கொடுக்கும், கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே, கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பே, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. சொல்லுங்க, இலைகள் உதிர்வதில்லை. ஆமென். கனிகள் கெடுவதில்லை, விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும். சொல்லுங்க, விருந்தும் மருந்தும். காயங்களை ஆற்றும்படியாக கர்த்தரை சபையில வைத்திருக்கிறார். அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தரை சபையில் வைத்திருக்கிறார். அவர் அபிஷேகத்தின் மேல் ஊற்றிருக்கிறார். சொல்லுவோம், விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஓ fill me oh God. சொல்லுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உங்க ஜீவ தண்ணீரால், உங்க அபிஷேகத்தின் நதினால் என் பாத்திரத்தை நிரப்புவீராக. வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன் அப்பா. என் மேல ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுவதாக, ஜீவ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஷெட்டே ராஹா தரபாலா. ஓ ஊற்றும் 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 ஊற்றுமே, ஊற்றுமே, ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுவீராக. pour out the spirit of God. ஷஹஹதலா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி, வாய்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரஹபா ஷஹதரபா ரெபேபேதலேஹேதரா. ஓ ஜீசஸ். ஏசாயா நாவை தொட்ட அந்த நெருப்பு தழல், அந்த அக்கினியின் தழல் ஒவ்வொரு நாவை தொடுவதாக. ஷேஹேந்தாலாமானா. ஓ மேல் வீட்டறையில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர், அதே காற்று எங்கள் மேல ஒரு விசையாய் வீச பண்ணுங்கப்பா. ஷேஹேதாலாயாந்தரபா. மேல் வீட்டறையின் அனுபவம் உண்டாவதாக, மேல் வீட்டறையின் அனுபவம் உண்டாவதாக. ஷதலா கபா உரியாந்தலாமானா. ஓரியாதலாமா ஷஹந்தரபா. ஓரா கலபனா ஷந்தரபா. ஓரா கனியாந்தரமனா. ஓ ஜீசஸ். ரெதலே மனா கலா தோடோரோ மோஷேகலாத. மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவரே, அந்த மகிமையின் காற்று
அந்த அக்கினியின் காற்று வீச பண்ணுவீராகப்பா. தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே அக்கினி சுட்டரிக்கட்டும். அநேகர் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுதல். கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஒரு நாளும் அபிஷேகத்தை மாத்திரம் போதும் சொல்லிடக்கூடாது. கேளுங்க கேளுங்க, எனக்கு வேணும் ஏசப்பா, ஆவியானவர் என் மேல் இன்னும் ஊற்றுங்க. சவுல் மேல் ஊற்றின அபிஷேகம் ஒரு குப்பி அபிஷேகம், குப்பின் அபிஷேகம். ஆனால் தாவீதின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது தைல கொம்பு அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம், பொங்கி பொங்கி வருகிற அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பெற்றுக் கொள்ளுங்க. கேளுங்க, ஆண்டவரே அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் அப்பா. ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இயேசுவே மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஷாலா காட்டானா மானா ஓ ஜீசஸ் லிதனே மானா காலாபா சந்தரா. ஆதி திருச்சபையில இருந்த அப்போஸ்தலர் மேல இருந்த அந்த வல்லமை ஆண்டவரே, அந்த அக்கினி, அந்த வைராக்கியம் ஆண்டவரே, அந்த எழுப்புதலின் தீ ஆண்டவரே இந்த மாலை விளங்கள் இருதயங்களிலே போடுவீராகப்பா. ஒரு ஜபாக்கினி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, கிருபையின் ஆவி எங்களை பற்றி பிடிக்கட்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஆண்டவரை தாக்குவதாக. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்கு, ஒரு ஜீவ ஊற்று இருக்கு. ஒவ்வொரு நாள் அது பொங்கி பொங்கி வரும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். கிருபையின் தேவனே, தேவனும் ஆட்டுக்குட்டியான ஒரு வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து ஒரு ஜீவ நதி சொல்லுங்க ஆண்டவர் எனக்குள்ள பாயட்டும். இன்னைக்கு மாத்திரம் அல்ல, இனி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிற அனுபவத்தை தாங்க. தைல கொம்பின் அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க, உங்களால சும்மா இருக்க முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அடையாளப்படுத்தும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஓ ரஹபா ஷஹதரா, நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே அந்த வித்தியாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால் உங்களை வித்தியாசப்படுத்துவார், உங்களை வித்தியாசப்படுத்துவார். இதுவரைக்கும் இங்க இருந்ததை காட்டிலும் இனிமேல் உங்களை பயன்படுத்துகிற விதங்கள், நீங்க செய்கிற காரியங்களை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்துவார், வித்தியாசமாய் நடத்துவார். ஓ ராபா காபா ஷஹந்தரலா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுத்தாரு. தேசமெங்கிலும் பஞ்சம், தேசமெங்கிலும் பஞ்சம். ஆனா ஈசாக்கு விதை விதைத்தா கர்த்தர் பலனை கொடுப்பார். அபிஷேகம் பெற்றவர்கள்
ஓ, காலத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவன் செய்கிற காரியம் வாய்க்கும். ஓ ரபா ஷஹந்தரம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. எது வற்றினாலும் எனக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று வற்றாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் ஆராதனை, ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, எல்லா விடுதலையோடு கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து கடந்த 10 மாதங்கள் நீர் கிருபையாய்களை நடத்தி வந்தீரப்பா. மனதார ஸ்தோத்தரிக்கிற நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கடந்த 10 மாதங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்துல, நம்முடைய ஆலயத்துல உயிரோடு கூட இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பது ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சுகவீனமா இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு பலவிதமான போராட்டத்துக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. ஆனா எந்த போராட்டம், எல்லா பக்கமும் நெருக்கம் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறாரே. அவரை துதிக்கும்படியாக புது பாட்டை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. பயங்கரமான குழியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ராபானா சந்தரா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல, சொல்லுங்க, நல்ல எபினேசரா
நல்ல எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை, எங்கள் சபையை நடத்தி வந்தீங்களப்பா. இல்லையே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஆமாண்டவரே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல இல்லையே. உங்க சத்தம் உயர்த்தி நல்ல எபினேசராய். நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, இல்லையே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் நீரே நடத்தி வந்தீ. இல்லையே கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா நடத்துகின் கிருபையே. சொல்லுங்க கிருபையே, மாறாத. சொல்லுங்க கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க மாறாத, மாறாத நல்ல கிருபையே. மாறாத, மாறாத. உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்கள், எத்தனையோ தள்ளப்பட்ட அனுபவங்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள் வழியாய் வந்தோமே. அவருடைய கிருபையே நம்மை சூழ்ந்து கொண்டது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நம்மை வசனத்தை அனுப்பி, இந்த பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் அனுப்பி நம்மை பலப்படுத்தினாரே. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இந்த வேதனையோடு நம் ஆலயத்துக்கு வந்தபோது இந்த பலிபீடத்தில் இருந்து வார்த்தைகளை அனுப்பி நம்மை பலப்படுத்தினார், நம்மை தேற்றினார், நம்மை சுகப்படுத்தினார், நமக்கு ஆறுதலை தந்தார். நல்ல கைகளை தட்டி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாம் அப்பாவோட கிருபை, 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 கிருபை. ஷேஹே லாஹாத்தோடோ. உங்க கிருபப்பா, உங்க கிருபை ஆண்டவரே.